கஞ்சிக்கு கோலம் கொண்டாட்டம், கஞ்சிக்கு காலம் கொண்டாட்டம். மகனே அள்ளி வேண்டா, உன் உயிரை வாங்கி போனா அபிமன்யனை காணாமே என்ன மகனே செய்வது? எப்பா யாரது? நானும் ஒரு பிராமணவாள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆஹா ஐயா, இந்த பிணத்தை இந்த இடத்துல போட்டுட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா நான் சாதமானது சாப்பிட முடியாது. அதனால இந்த பிணத்தை சீக்கிரம் அடக்கம் செஞ்சுட்டீங்கன்னா நான் சாப்பிடுவேன். ஐயா வேதகிரே, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என் மகனோ மாண்டு மனித வெட்டான், சந்திரவளத்துல வந்து அபிமன்னனாக வெட்டவன். உன் மகனோட அள்ளி வாங்க உயிரை உடல பாத்துக்கா, உன் மகனோட உயிரை நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படி போயிருக்கிறான். அள்ளி 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 வந்து உயிரை வாங்கிடுவதற்காக அபிமன்னன் போயிருக்கிறான். இந்த உடம்ப பாத்துட்டு இருக்கிறேன். அபிமன்னன் உசுறு வாங்கிட்டு வருமா? ஒரு 10 நிமிஷம் பொறுத்துருங்க. ஆகாது ஐயா, ஆகாது. இந்த உடலை எடுத்து தகனம் செஞ்சாதான் இந்த மனத்துல நான் சாப்பிட முடியும். பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. பெத்த பாசத்துல பெண்ணத்துக்கு உயிர் காத்திருக்கிறீங்களே, உங்களை பார்த்தா பைத்தியக்காரன் தெரியுது அப்படின்னு சொல்றீங்களே. ஐயா என்னையா செய்வது? மகனாக வட்ட மீன் உசுரோடு வந்துட்டா என் மகனை ஏத்துக்கலாம் சொல்லி சந்தோஷமா தவிர இப்பதான் நீங்க சொல்லி தெரியுது. செத்த எழுந்தால் சீமை எடுக்கொள்ளாது, மாண்டவர் எழுந்து வந்த அந்த மண்ணுலகம் எடுக்கொள்ளாது. செத்தவர் செத்தவர்தான், மீண்டும் உயிர் கிடைக்காது. அவன் வந்து உங்ககிட்ட தப்பிச்சு போறதுக்காக வழி சொல்லிட்டு போனானே தவிர மீன் உயிர் வாங்கி எவரால முடியும் சொல்றீங்களா? அப்படின்னா என் மகனுக்கு உயிர் மீண்டும் கொடுக்க முடியாதப்பா. அப்படின்னா சரி ஐயா, உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. ஏன்னா நீங்க வேதம் ஓதிக்கிற பிராமணர், நீங்க சொல்றது நான் கேட்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி செத்த வேண்டாம் சீமையிடம் வராது மாண்ட வேண்டாம் மண்ணோட சொல்றீங்க. அதே பிரகாரமாக இந்த மகனோட உடம்ப செத்த போன எத்தரும் சொல்லுவாங்க. இருந்தவரை விட்டு கவலைப்படுவதை விட இருப்பவர் நலமாக இருந்தா அவருக்கு புண்ணியம் செஞ்சா அதுவே கோடான கோடி காலம் வாழலாமா? அதனால என் மகனோட உடம்ப நீங்க சொல்ற மாதிரி நான் தகனம் பண்ணிடுறேன். ஆனா ஒரு விஷயம், என் மகனோட உடம்ப தகனம் பண்ணோம்னா இங்க பின்னமர சோலை என் மகனோட உடம்புக்கு சந்தன கட்ட குங்குமம் கட்ட வேணும். அது எங்க கிடைக்கும்? இந்த வனத்துல இருந்து அடுத்த வனத்துல சந்தன கட்ட குங்குமம் கட்ட கிடைக்கும். இங்க பெண்ணுமார் சொல்லி அது இல்ல, அதோ தெரியாது பார். அந்த வனத்துக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க பார்த்தா பெண்ணமார சோலை விட்டு தாண்டி போனா சந்தன கட்ட குங்குமம் அங்கதான் விளைக்குது. அங்க போய் வேணுங்கிறத கட்டி கொண்டு வந்து உன் மகனோட உடல் தகனம் பண்ண சொல்றீங்களே ஐயா. இங்க இருந்து என் மகனோட உடம்ப எரிப்பதற்காக சந்தங்கட்ட குங்குமம் நம்ம கொண்டாடனா நான் போய் வர வரைக்கும் இந்த உடம்ப பாத்துக்கிறது. உன் மகனை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் மகனோட உடம்ப நீங்க பாத்துக்கிறீங்க. எப்படியே தகனம் செய்யறது தானே, கட்ட கொண்டு வர வரைக்கும் தானே, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். ஆகட்டும் ஐயா, என் மகனோட உடம்ப பாத்துக்காங்க. நீங்க சொல்லுவாங்க இப்ப சந்தனாட்டுக்கு நான் கொண்டு வர்றேன். ஆகட்டும். ஏனென்றால் நான் தான் மாயவர். எப்படின்னா அபிமன்னா அவங்க தாத்தா தேவேந்திரன் கிட்ட அபிமன்னா உயிர் வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கிறான். அள்ளிமுத்து உயிரை வாங்கிட்டு வரதுக்கு போயிருக்கிறான். அதனால அவனுடைய சமத்துவத்தை நான் பார்க்கணும், அவனோட தைரியத்தை நான் பார்க்கணும். அதனால அவனை சோதிக்கிறதுக்காக இந்த பணத்தை இந்த பூமியில 3 அடி நானே இறக்கி மறைச்சு வச்சிடுறேன். அவன் எப்படி உயிர் வாங்கிட்டு வரான் நானும் பாக்குறேன். யாருக்கும் தெரியாத அளவுக்கு மறைச்சு வச்சிடுறேன். ஓ மறைத்தாரு அள்ளிமுத்துவை மறைத்து வைத்தாரு.
கட்ட குங்கும கட்ட வச்சு தகனம் பண்ணலான்னு வந்து பார்த்தா, ஐயோ பகவானே, ஆண்டவா, சிவபெருமானே, ஐயோ கடவுளே, கடவுளே, என் நிலைமை பார்த்தையா, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அதுபோல என் மகனோட சகலத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னானே ஒரு பிராமணே, அந்த பிராமணையும் காணா, என் மகனோட சடலத்தையும் காணா. இது எனக்கு பெரும் கவலை ஆண்டவா பகவானே. ஆமா ஆமா, வாருங்கள் மாமா, வாருங்கள். இன்னும் யாருண்டா? துரசாமியா. உங்க பேரு? மாராயம்மா. குடும்ப துசாம் பேர் காஞ்சம் 10 ரூபாயும். இன்னும் ஆறுமும் ஐயா, நமது அரசமரத்தில் வந்து ஆறுமையா மாண்டு மனிதற்காக. உங்க பேருமா? செந்தில் உருவப்படுறது காஞ்சம் 50 ரூபாய். அவருக்கு எப்படி தெரியுமா? தகவல் ஐயா. ஐயா ஒன்னடுத்து ஐயா தகடோம் ஐயா, அவருக்கு ஊத்தாடல்ல சாமி பெருகணுமா. யாரென்றால் துரசாமையா மாணவனுக்காகவும் ஆறுமுகம் அண்ணா வாண்டு பேக்க கொடுக்கப்பட்டது 50 ரூபாய் 10 ரூபாய். அப்புறம் யாரு பேர் கொடுக்குறீங்க? துரசாமை நமது காளிமன் பேர் கொடுக்கப்பட்டது காஞ்சானம் 50 ரூபாய். அவருக்கு நோய் நொடி இல்லாம பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து 100 ஆண்டு எவ்வித குறையும் இல்லாம கை கால தடம் கொடுத்து நோய் எட்ட வாழ்வு குறைவு செல்ல வாழும் என்று எல்லாமல் ஆண்டை வேண்டுகிறோம். அவருக்கும் நன்றி வணக்கம். உலகம் சென்று அல்லிமுத்தனுடைய உயிரை இந்த கத்தி முனியிலே என் தாத்தாவிடத்திலே வாங்கி வந்து விட்டேன். இப்ப நம்ம எங்க போகணும்? பின்னமர சோலை போக வேண்டும். அறிவிக்க சத்ரு கோபம் கொடிய விஷம். நீ இப்போது சாவலாம், ஆனா வாழணும்னு நினைச்சா கூட உன்னால வாழ முடியாது. ஒரு நிமிடம் இறங்கி வாமா. அம்மா, யார் நீங்கள்? எதுக்காக சாக வேண்டும்? நானும் பக்காசுரனுக்கும் அரவள்ளி பெண்ணுக்கும் பிறந்த பல்வரசா. பல்வரசா என்பது நீங்களா? இருக்கட்டும். பல்வரசா இதோ அல்லிமுத்தாகப்பட்டவர் என் தாயாரிடம் வைத்த பந்தயத்தை நிறைவேற்றி என்னை ஒரு பரிசு பெண்ணாக பெற்று வந்தார் அல்லிமுத்து. சரி. ஆமா, அல்லிமுத்து மகாராஜர். அல்லிமுத்து மாண்டு விட்டார். அதனால நீ சாக மருந்து விட்டார். அதனால கணவரே மாண்டு மருந்து விட்டார். தாயார் செய்த சூழ்ச்சினாலே கணவரே மாண்டு மருந்து விட்டார். அதனால நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன் என்று தற்கொலை செய்ய போகிறேன். தேடிய பொருள் தெருவிழா கிடைத்தது போல வந்திருக்கிறாய். நான் வேற யாரும் கிடையாது. உன்னுடைய கணவருக்கு நான் மாமன் மகன், அதாவது என்னுடைய மைத்துனன் தான். உன்னுடைய கணவருக்கு உயிர் கொடுக்க தான் நான் போய் கொண்டிருக்கிறேன். அதனால ஒருவர் பிறகு இருவராக போகலாம். ஆமா மாமா, எங்க மாமா அல்லிமுத்து? அல்லிமுத்து எங்க மாமா? மாமா, உங்க கவட நாடகம் எல்லாம் புரிந்ததுடா. ஏண்டா பதற? ஏண்டா இப்படி துடிக்கிற? என்ன மாமா? எதுக்கு அல்லிமுத்து கேக்குற? அல்லிமுத்து உயிர் கொடுக்கணும் மாமா.
அல்லிமுத்துக்கு உயிர் கொடுக்கணுமா? ஆமா மாமா. அப்படின்னா தெய்வலோகம் சென்று என் பாட்டனா விளங்கக்கூடிய தேவேந்திரனிடத்திலே உயிர் பெற்று வந்து விட்டு இதோ இந்த கத்தி முனையில் அல்லிமுத்தினுடைய உயிர் இருக்கிறது. அல்லிமுத்து எங்க மாமா? இப்பயா உயிர் கொடுக்க மாமா? எங்க மாமா? இனிமேல் பதறி புண்ணியம் இல்ல, கதறையும் புண்ணியம் இல்ல. நீ சொல்லிட்டு போனையே நீ எங்க உயிர் வாங்கிட்டு போற சொல்லி நீ சொன்ன மாதிரி நானும் அந்த பொண்ணத்தை காத்துட்டு தான் இருந்தேன். மகனாவட்ட அல்லிமுத்தோட உடம்ப. சரி, அப்ப யாரோ அந்த பிராமணன் வந்தாரு. ஐயா கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிடலான்னு வந்தா அந்த பக்கம் போனா அங்க ஒருத்தன் பணத்தை போட்டு அழுகுறான், இங்க வந்தா நீ பணத்தை போட்டு அழுகுற. என் பசி போக்க யாருமே இல்லைன்னு சொல்றப்ப அப்படின்னா இதுக்கு என்னதான் வழின்னு கேக்குறப்ப ஏன் நீ அழுகுன்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், என் மகனோ மாண்டு மனித விட்டான், மகனோட உசுறு வாங்கிட்டு அரிமண்ணம் போயிருக்கிறான்னு சொன்னதுக்கு ஏயா உனக்கு என்ன பைத்தியமா? பெத்த பாசம் கண்ணை மறைச்சிருச்சா? பெத்தவன் இழந்தால் மாண்டம் இழந்தால் மண்ணு இடம் கொள்ளாது, செத்தவன் இருந்தால் சீமை இடம் கொள்ளாது. இந்த பிரபஞ்சத்திலே செத்த பிறகு எந்த உயிரமாவது மீண்டும் வந்திருக்குதா? அவன் தான் சொல்லிட்டு போறான்னு சொல்லி நீ அந்த பணத்தை காத்துட்டு வரையே அப்படின்னு சொல்ல, அப்ப செத்தவன் தான் உயிர் வராதுன்னு சொல்றப்ப அவனுக்கு உயிர் வராதுன்னு சொன்னான். இதுக்கு என்னதான் வழின்னு சொல்றப்ப உன் மகன் செத்தவன் தான், அவன் உடம்பெடுத்து நீ தகனம் பண்ணு. செத்தவன் நினைச்சு நீ மனக்கவசப்படுறதை விட நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சாப்பிடுறது நீ வழி செஞ்சா அது உனக்கு ஒரு புண்ணியம்னு சொன்னான். சரி, இது பாபத்தை சேர்த்து என்ன புண்ணியம்? புண்ணியத்தை தான் சேர்க்கலாம்னு சொல்லி அதுக்கு என்னதான் வழி கேக்குறப்ப உன் மகன் எடுத்து தகனம் செய்யணும்னு சொன்னான். அதோ தெரியுது பார், சந்தன கட்ட குங்குமம் அங்க இருக்குது, அங்க போய் கொண்டு வான்னு சொன்னான். அங்க போய் பாக்குறது சந்தன கட்ட குங்குமத்தை கொண்டு வரதுக்குள்ள பிராமண பணத்துக்கு காவலை வச்சுட்டு போனேன். காவலுக்கு வச்சுட்டு போறப்ப அந்த வந்து பார்த்தா பிராமணனையும் காணா, என் மகனோட உடலையும் காணா. இன்னும் நீ உயிர் கொண்டு என்ன புண்ணியம் சொல்லு பார்க்கலாம். என்ன காரியமா செய்து விட்டீர்கள்? அடடா, உங்களை நம்பி அல்லிமுத்தை ஒப்படைத்து போனா இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டீரே. பாண்டவருக்கு பிள்ளையாக பிறந்து பாண்டவர் குலத்தையே நான் கெடுத்ததை போல ஆகிவிட்டதே மாமா. எப்படியோ அப்படி பண்ணி இப்படி பண்ணி என் குடும்பத்தை இன்னைக்கு பாண்டவர் அனைவரும் கருவறுத்து விட்டீங்க. நீங்க நினைச்ச காரியம் ஜெயிச்சிருச்சு மாமா. சரிடா, எனக்கு ஒரு காலம் வரும், அன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன். இன்னைக்கு முகத்துல நீங்க முடிக்காதீங்க மாமா. தீன்பாதத்தை விட்டு விடு மாமா. உங்க அப்பன் புத்தி உன்னை விட்டு போகலையே. எப்படி மாமா? உங்க அப்பன் தான் போற பக்கம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான், அர்ஜுனனு. ஏனென்றா பழமொழியே சொல்லுவாங்க, ஆத்து மணல் எல்லாம் அர்ஜுனுடைய கூச்சிமாரில் என்ன முடியாதான். அப்பேற்பட்ட அர்ஜுனுக்கு பிள்ளையா போறவன் நீ மட்டும் கம்மு இருப்ப சொல்லு பார்க்கலாம். ஆமா, அவன் கூட்டு வந்த மாதிரியும் நீ உயிரை வாங்கிட்டு வர்ற போய் நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்க. போ மாமா. இப்படியாத்தான் ஒவ்வொரு முறையும் பாண்டவரை தவறாக நினைக்கிறீர்கள். ஆனால் இது நான் அழைத்து வந்த பெண் அல்ல, அல்லிமுத்து திருமணம் செய்த உன் மருமகள் பல்வரசா மாமா. மகனே இல்ல, மருமகள் என்னடா புண்ணியம் சொல்லு பார்க்கலாம். யாரையும் முகத்தே முடிக்காத போங்களா எல்லாரும். பாண்டவருக்கு நான் பிள்ளையாக பிறந்து இப்படி ஒரு துரோகத்தை செய்து நான் இனிமே உயிரோடு வாழ்வது கிடையாது. அதனால இதோ இவ்விடத்திலே என்னுடைய உயிரை நான் போக்கிக் கொள்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரே ஒரு அன்னபட்சியாக விட்டது அவ்விடத்தில் போய் அமர்கிறது, மீண்டும் என் மீது வந்து அமர்கிறது, அவ்விடத்தில் அமர்கிறது. அதனால அதுதான் சரியான இடம். அதே இடத்தில் எப்படி வரம் வாங்கி வந்தனே அதே போல இதோ இந்த ஆயுதத்தாலேயே இந்த கத்தி முனையிலேயே நான் என்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறேன். என்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறேன். Hey!
இருப்பா 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 அள்ளிமுத்து அள்ளிமுத்து என்ன தள்ளிட்டு போறாங்க சண்டாளி அதிகாரி வெட்டப்பட்டு அள்ளிமுத்து இருப்பா வைத்தான் ஐயோ ஏன் என் நேரத்துக்கு வேலை போடுகிறீ உங்க அப்பாவுக்கு தான் அவ்வளவு கோவம்னா உனக்கு எவ்வளவு கோவமா கீழே வந்துட்டுனால அவனுக்கு கொண்டாட்டம் ஆமா அந்த பெண்ணை எதுக்காக பாதிக்கிற நீ இவளை ஏன் அடிக்கிறான் சண்டாளி சதிக்காரி வட்ட பலிகாரி பாம்புக்கு பால் பார்த்தாலும் அந்த படவசம் போவா வைத்தான் நெல்லூர் பட்டணத்துல மந்திர தந்திர மாயாஜாலக்காருக்கு ஜகச்சால கல்லிகை ஆரவல்லி பெத்தெடுத்துக்குள்ளதான் ஆமா ஆமா இருப்பா இவளை வெட்டி பெண் எடுத்துட்டு வரும்போது தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்ன எலுமிச்சங்கனி கொடுத்தா அதை சாப்பிட்டேன் தாகம் தணிஞ்சது கொஞ்ச நேரம் ஆச்சு எனக்கு மயக்க வர மாதிரி இருக்குது பல்வர் சார் ஒரு பூச்சண்டை கொடுத்தா அது முகுந்து பார்க்க சொன்னா முகுந்து பார்த்த உடனே அவ்விடத்திலேயே மைத்துனா மைத்துனா இருப்பா இத்தனைக்கும் அவ காரணம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என் தாயாராகப்பட்டவர் அள்ளிமுத்து சாமி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என் தாயாராகப்பட்டவர் இப்படி செய்ய சொன்னார் கனியை கொடுத்து உன் கணவராகப்பட்டவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் இக்கனியை கொடுமா என்று தாயார் அவள் ஒரு பாவம் காரணம் ஆரவல்லி பெண்கள் தான் வரணும் அப்படியா உண்மைதான் சரி சரி அதனால உன்னுடைய கோபத்தையும் வீரத்தையும் இருவரும் சென்று அங்க காட்டலாம் தந்தையை காணலாம் ஆமா பாண்டவரை பற்றி நிந்தித்து பேசுனீங்கல்ல இதோ உன்னுடைய பிள்ளை அள்ளிமுத்து இருக்கிறான் பாருங்கள் மகனே அள்ளி வேண்டாம் மகனே ரொம்ப நாள் ஆச்சு நல்லாதான் இருந்தேன் சரி என்னைக்கு சுத்தி பழைய செட்டில் வந்து சேதனம் தாயாளி பசங்க அன்னைக்கே எனக்கு எடுத்து விட்டாங்கடா போட மூடிட்டு அப்பா மகனே அள்ளி வேண்டாம் அது ஒண்ணா மகனுக்கு உயிர் வந்து மகனே சரளை எங்க இருந்துச்சு ஆமா அப்பா மைத்ரா எனக்கு ஒன்று புரிகிறது என்ன பின்னமர சோழையோடு என் உயிர் என்னை விட்டு பிரிந்த காரணம் ஒரே காரணம் நெல்லூர் மட்டும் நான் போகும் தருவாயே மாமார் அஜிரியர் என் தாய் சங்கமதி இருக்கக்கூடிய ஒரு கோர காட்சி பார்த்து ஆயுதசாலையை சென்று கத்திக்கானையும் வில்லம்பது எடுக்காமடிக்கு நிராயுதபாணியா வந்தேன் அவசரத்துல வந்துட்டு ஆமா நடுவழியிலே சென்று உட்டுமாத்தீர் பாலவனத்திலே பாட்டி பத்திரகாளியம்மனை என் கண்ணுக்கு தோட்டம் அளித்தது காளியம்மனை கேட்டேன் அம்மா என் மாமா இருக்கிறேன் பங்கத்தை நான் போய் இந்த கடனை கட்டி பந்தயம் ஜெயிக்கணுமா எனக்கு யாரும் ஆதரவு நீதான் அறுபடின்னு அந்த காளிகே தேவியை ஓத்திரம் செய்து நேரடியாக காட்சி அளித்தால் காளிகாம்பாள் 16 கைகளோடு சிரித்த போது கோர வடிவோடு கோடாலி பல்லோடு அங்கார ரூபி அகிலாண்ட கோடி சக்தி சூலத்தோடு வீச்சு அருவாளோடு என் கண்ணுக்கு முன்பது காட்சி அளித்தார் என்னப்பா பேரா என்று கேட்டார் விஷயத்தை கூறினேன் சரி அந்த பெண்களை வெற்றி பெற செய்தால் எனக்கு பிரதிபலனா என்ன கொடுப்பா என்று கேட்டாங்க யாரு காளியம்மா அம்மா
அந்த 7 பேரை அடக்கிற சக்தி மட்டும் நீ கொடுத்துட்டா உனக்கு எத்தனையோ மாலை போடுவாங்க. எலுமிச்சங்க மாலை, வட மாலை, எத்தனையோ மாலையெல்லாம் போடுவாங்கம்மா. அந்த 7 பெண்களுடைய ஆரவல்லி, சூரவல்லி, சிங்காரவல்லி, ஒய்யாரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, சூடியவல்லி, அந்த 7 பேருடைய உறுப்புகளை அங்க காது, மூக்கு, முளை, தோல், துடை, அந்த உறுப்புகளை எல்லாம் மறுத்து உனக்கு வடமாலையாக நான் தோரணம் செய்து உனக்கு அரங்க போது அந்த மாலையாக அடைந்து உனக்கு அரங்க போது செய்யறம்மா. மகுட தோரணம் கட்டுறேன், தோரணம் கட்டி நான் பூஜை போடுறேன்னு அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அம்மா நெல்லூர் பட்டணம் போய் பந்தி ஜெயிச்சு வெட்டி பெண் இவளை எடுத்துட்டு நான் வரும் வரை எனக்கு பாதுகாப்பா இருந்தா. அந்த காளியம்மனுடைய ஆலயத்தை தாண்டி வந்த உடனே பின்னமர சோலை காளியா கோயிலுக்கு அந்த நேர்த்தி கடனை நான் செலுத்தாத வந்த காரணத்தினாலே அம்பாலாயே காளிகாம்பாள் தான் எனக்கு கூலி கொடுத்துட்டாங்க. அப்பா அள்ளிவேந்தனாக வட்டவன் தான் செய்த சத்தியத்தை மறந்து போறானே. நம்ம செய்த சத்தியத்தை நம்ம என்னைக்கு நிறைவேற்றுவோம். இன்னைக்கு போயிட்டானா வெட்டி பேர் என்னைக்கு இவன் கைக்கு சிக்குவாங்க. அப்ப நமக்கு ஞாபகப்படுத்துவதாகத்தான் பெண்ணுமார சொல்லி இப்படி நடந்ததா. இத்தனைக்கு காரணம் அந்த நாதார முண்டங்க ஆரவல்லி தாங்க. உண்மைதான். அவங்க 7 பேர் தான் அணுவணுவா கிழிச்சு நான் வட்ட வட்டியா தொங்க உள்ள வர அம்மா தங்க. என்னடா பண்ணுவேன்? நீங்க போய் கிழிக்கிறீங்களா? அப்ப நான் கிழிக்கட்டுங்களாங்க? நமக்கே இவ்வளவு துடிப்பு இருக்கிறதுனால எனக்கு அப்படி டப்புக்கு அந்த காளியம்மாளுக்கு நான் வைத்த கோரிக்கை அந்த 7 பேருடைய கொட்டத்தை அடித்து அவருடைய பங்கடத்தோரத்தை அடித்து இப்படியெல்லாம் வசனம் புட்டு பேசிட்டு முன்னால போய் கிழிச்சு தொங்க விடுவோமாங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். என்னங்க நின்று வேடி பார்த்துட்டு இருக்கீங்க? செல்லமுத்து வசனம் பூ மாடாது சிப்பாத்து ராப்ப சிப்பத்தா 6 மணிக்கு வாடி தேடினாரே. நான் என்ன பண்ணுது? அப்ப நான் பாட ஒத்துக்க மாட்டீங்களா? புடிச்சு மீறாத பாடுறா, மீறா பாடு தொலைந்தாண்டா. வாடா நீதான் பாடுற வாடா. ஏன் எல்லாம் நாங்க நல்லவன் நிக்கிறோம். மணி ஏமாயி இங்க எல்லாரும் ஓடுற கூத்தாடி இருக்கீங்க. ஏமாத்து புண்டியோட அப்படியே நின்று வசனம் புண்டியா பேசுறீங்க. ஏறா பட்ட ஓடுறா. அந்த பாட்டு போடுறோம். அதான் பாட்டு என்னன்னு அப்படி எங்கடா பாட்டு இருக்குது. இப்படிதான் சொல்லி கொடுத்தேன். ஆனா கரெக்டா பாடுறேன். அவனா தப்புங்கிறான். தவறு கிடையாது, அப்படியே பாடு. சுண்ணி கூட நீ முன்னாடி என்ன அப்பையில இருந்து பாத்துட்டு என்ன கூத்துக்கு முடிக்கிறாங்கப்பா இல்ல எப்படி இன்னும் வேலையை பார்த்துட்டு கூத்தாட வந்து வேலையை பார்த்து வந்தியா காலையில எப்படிதான் பண்ணுவாங்க போ நானே சொல்லி தர வேண்டியதா இருக்குது பேரெல்லாம் எடுக்க முடியல கருமாந்தரத்தை அப்படி நிமித்திட்டு நிக்கிறாங்க முட்டிங்க வராதீங்கனால வந்து தொலையிருங்க வயசான காலத்துல செல்லமுத்துதான் ஆரவல்லி பெண்களுக்கு கொலாய் மூடி
என்ன பாத்து எடுப்பீங்க எப்படி எல்லாரும் யாரு சபை எதா இருந்தாலும் காத்து மன விளையாட்டு பொறுமையான சபை அடைக்கிறது எல்லாரையும் அவரு சொல்லு எல்லாரையும் வீட்டு சொல்றோம் சலமுத்து எல்லாத்தையும் அறுத்துது எனக்கு கட்டணும் வீட்டு சொல்றோம் அவன் என்ன மாமான்ட்டா அவளை மட்டும் விட்டுரு நான் பாத்துக்கிறேன் அப்படியா ஆமா சரி உண்டான மாமா ஐயோ என்னடா செய்யற என்னடா செய்யற இதே கூத்து வை எப்படி போற பக்கம் இதே கூத்து வை சரி எனக்கு சம்பளம் வேண்டாம் ஒண்ணு வேணாம் சரி கடைசியா இந்த ஒரு சீன் மட்டும் போகுது உன்னை என்ன வீடு கரெக்டும் அப்படியே கட்டும் என்னடா பண்ணுன கண்ணு கண்ணு திறந்துட்டு பார்த்து என்னடா பண்ணுன பண்ணு பார்க்கலாம் இதுக்கு மறுபடியும் பண்ண முடியும் மூணு போய் நானும் சாப்பிட போமாடு அதெல்லாம் முன்னாடி ஐசிஆர் கூட்டிட்டு போயிட்டோம் போடி கொடா மூடிட்டு அப்பா குதி கறி எடுத்துட்டு வர முளை எடுத்து சாதாட்டி வை இல்ல சாதாட்டி வை முளை எடுத்து என்னடா கறி எங்கடா கறி போடுறாங்க காலையில கறி போட மாட்டாங்க இதுல முக்கியமான ஒன்று இருக்கு என்னடா கறி சாமி என்னப்பா எல்லாம் அருகு சரி அந்த உலையை மட்டும் அறுத்ததுல போட்டு ஏன்னா எலும்பு இல்லாத கறி ரொம்ப நாளா திங்கணும்னு ஆசை அறுத்ததுல போடுங்க நானும் என் பொண்டாட்டி வறுத்துங்கணும் அப்படியா ஆமா என்னத்துறா முளைக்கறி போட மூடிட்டு இவர் தான் முளையா இருக்கிற பூக்க இருக்கிறாரு அது தோரண கட்டணும்டா பாருங்க சம்பளம் பாருங்க பொண்ணு
கேளுங்கள் சபையோர்களே, இந்த கூத்தாடிங்க சம்பளம் 30,000 35,000 புளுத்துக்கு உடத்து கூதிய சம்பளம் வாங்குறாங்க இல்லையா? இங்க பாருங்க, ஏனமோ இட்லி கடையில இட்லி விற்கிற மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. நாதியார் முட்டிங்க ஒரு பொண்ணு வரத்துக்கான நீட்டா வந்து வர மாட்டாங்க. ஒருத்தர் அங்க வேசலிக்கிற துணி காணணும், வேசலிக்கிற துணி உள்ள கிடக்குது. எங்கடி அங்க ஆரம்பிச்சாங்க மொளை கூட்டினா கொடுக்குறவா எடுத்து போங்கடி. சரி ஒரு மாலை 7-8 மாதரையும் அவருடைய மூக்கு முளை தோலை தொடை எல்லாம் அறுத்து இதோ மாலையாக மகடு தோரணம் கட்டி விட்டுவான். காளியம்மனுடைய ஆலயத்திலே சென்று காளியம்மனுக்கு ஆலயத்து முன்பதாக மகடு தோரணம் கட்டி பூர்த்தி செய்யணும். அறிவர்கள் சபையர்களே, அள்ளிவேந்தனாகப்பட்டவன் மீண்டும் உயிரானது பெற்று காளியம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று வெட்டி பெண்களை பழி வாங்குறாங்க. அப்படி பழி வாங்குறப்ப ஆரவள்ளி, சூரவள்ளி, வீரவள்ளி, விசித்திரவள்ளி, ஒய்யாரவள்ளி, சிங்காரவள்ளி, கடைசியா 7வது பிறந்ததோ சூனியவள்ளி. சண்டாளி ஒருத்திதான் ஓடி போயிட்டாப்பா. ஆமாப்பா, அந்த சூனியவள்ளி ஒருத்தி தவிர மீது 6 பேருடைய மூக்கு முளை தொடை தோல் எல்லாத்தையும் அறுத்து காளியா கோயிலுக்கு முகட தோரணமா கட்டிடுறாரு அள்ளிவேந்தன். கட்டிட்டா இந்த ஆரவள்ளி கோட்டைய அப்பதான் அள்ளிமுத்து யோசிக்கிறான், என்னதான் ஓடுனவ இவங்க அவமான பொறுக்க முடியாம இவங்க இனிமே இந்த நெல்லூர் வாழ முடியாது. ஏன் வாழ முடியாதுன்னா ஆணுக்கானாக ஆணரசு மட்டும் கட்டி அரசாண்டவங்க இன்னைக்கு ஒருத்த வந்து நம்ம மானப்பாங்க செஞ்சுட்டு போயிட்டான். இனிமே நம்ம எப்படி இந்த நாட்டை பட்டம் கட்டி அரசாடுறோம் சொல்லி இனி ரெட்டி பெண்கள் ஆள மாட்டாங்க அப்படின்னு விட்டுறோம். அப்போ யோசிச்சு பார்த்தா அள்ளிவேந்தன் தப்பிச்சு போனவ சூனியவள்ளி மீண்டும் அவள் வந்து இந்த நெல்லூர் கோட்டையில் இருந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சு அப்பதான் அள்ளிவேந்தன் யோசிக்கிறாரு, இந்த ஆரவள்ளி கோட்டை நெல்லூர் பட்டணம் இருந்தாதானே சூனிவள்ளி வேண்டு மழை வந்து இருப்பா, அவ ஜீவனம் மலைப்பான்னு சொல்லி அப்ப அள்ளிமுத்து என்ன செய்யறாங்க, காலால ஏறு ஓட்டுறாபடி காலால் ஏறு ஓட்டி கையால் விதை வைக்கிறாரு. அது என்ன விதைன்னா ஆமணக்கு கொட்டை. அந்த ஆமணக்கு கொட்டைனா எதுக்குமே உதவாத கொட்டை. ஆமா, அதாவது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் அதை காட்ட கொட்டைம்பாங்க. ஆமா, காட்ட கொட்டை சொல்லக்கூடிய எதுக்கு உதவாத ஆமணக்கு கொட்டை விதைச்சு காலையில ஏறு ஓட்டி கையிலே அள்ளி விதைச்சு நெல்லூர் பட்டணத்தை அதம் செய்துட்டு முப்போகமா வேலையில பூமியில கூட ஆமணக்கு கொட்டைய விதைச்சிட்டா அந்த போகம் குறைஞ்சு போயிடும், அந்த மண்ணு கெட்டு போயிடும். ஆமா, அதை வந்து மீண்டும் அந்த பூமி பழியாது. அதுக்காகத்தான் ஆமணக்கு கொட்டைய காலால் ஏர் ஓட்டி கையால் அள்ளி விதை வச்சிடறாரு. நெல்லூர் பட்டம் அழிப்பதோடு வெட்டி பெண்கள் மகுடு தோரம் கட்டுவதோடு ஆரவள்ளி நாடகமாப்பட்டது, ஆரவள்ளி சரித்திரமாப்பட்டு இத்துடன் முடிந்தது. போர் மன்னன் சண்டை, பல்வார் சால் கல்யாணம், ஆரவள்ளி 2ஆம் பாகம் என நாடகமாப்பட்டது இத்துடன் முடிந்தது. அறிந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இது எப்படி என்றால் மதிப்பிற்கு மரியாதைக்கு மாற்றிவிடாங்க. நமது ஐயா பெரியசாமி ஐயா அவர்கள் பெரியப்பாகப்பட்ட இன்னும் யார் என்றால் சின்னராஜு சண்முகம் அவருடைய மகன்களாகிய யார் கந்தன் பெருமாயி மகன்வழி பேரன், ஆறுமுகம் குப்பாயி மகள்வழி பேரன், பெரியசாமி பழனியம்மாள் மகனுமான காளிங்கராயன் என்கின்ற பாத்தியப்பனுக்கு வேண்டுதலை இதற்காக நமது மாகாளி அம்மனுக்காக கொஞ்சம் வருஷம் இல்லப்பா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச வேண்டுதல இன்னைக்குதான் நிறுத்துறாங்க. அதான் பழமொழி சொல்லுவாங்க, எந்த கடன் நிறுத்தினாலும் நேர்த்தி கடன் நிறுத்தக்கூடாதாமா. அந்த நேர்த்தி கடனை நம்ம இன்னைக்கு செய்யலனாலும் நம்ம பேரன் பேத்தி இன்னும் யாராவது வந்து நேர்த்திக்கடை செஞ்சாதான் அந்த குடும்பமானது தலைக்குமா. எந்த கடன் நிறுத்தினாலும் நேர்த்திக்கடை நிறுத்தக்கூடாது. அப்படி காளியம்மன் பேர் கொடுப்புக்காக அந்நல்ல வல்லங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு 35,000 சம்பளம் கொடுத்து நமக்கு இன்றோரும் நாடகம் வைத்தார்கள். நாடகம் வைத்தவர்களுக்கும் நாடகத்தை காண வந்தவர்களுக்கும் நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், உத்தமழை பெய்யணும், அண்ணன் தம்பி மகன் மைத்திரன் கூட்டம் மொழியாமல் பண்டுபு வாடாமல் எவ்வித குறையும் இல்லாமல் பல்லாண்டு பல்லாண்டு 100 வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல காளியம்மன் வேண்டுகிறோம். மீண்டும் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் என்று உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். அனைவருக்குமே நன்றி. வணக்கம் 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 வணக்கம்.